என்னெல்லாம் பில்டப் பண்ணீங்க நீங்க? கொல்ல போறேன், அவளை எப்படியாவது கொல்ல போறேன். அந்த சோப்ராஜ் இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கடைசி நேரத்துல நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆளை அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அதனால என்னாச்சு? 5 லட்சமும் போச்சு, வேலையும் நடக்கவே இல்லை. டேய், நீ என்னடா நினைச்ச? ஒரு ரவுடிய வச்சு என்ன அடக்கிடலாம் நினைச்சியா? நான் வேற மாதிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான். அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஐயோ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. நான் போய் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்ப பாக்கலாம். அது சரி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச நீ? அந்த ஆளையுமா? பாத்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட இவன் இப்படி கேடு கேட்டவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவனை கேளு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சாகலாம். எனக்கு வேற வழி தெரியலனா நான் அதான் செய்ய போறேன். டேய், நீ தேவையில்லாம யோசிக்காத. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும். எனக்கு கூட சாக விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? கொல்லணும். கொல்ல போறியா? அவளை எப்படியாவது கொல்லணும். என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஒன்னும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது ஏன் முடிவு. ஆஹா, அப்படின்னா அந்த வேலையை நீ தனியாவே செஞ்சுக்கோ, எங்களை விட்டு. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாதியில என்ன விட்டு போறதா உங்க பிளானா? டேய், நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன? இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான். ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான். அதோட வழி என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? அதை மறக்க தானே இந்த ஊரை விட்டே போனேன். திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன். இப்போ வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்லை. டேய், உன் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ. நீ அவளை கொல்லு, தின்னு, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ என் கூட வரியா? வர வா. சரி, வாடா. போங்க. ஐயோ, பொண்ணு காணுங்க. சாந்தா, அவ மறுபடியும் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். காரியம் கெட்டு போச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா அந்த குமரன் தான் காரணமா இருக்கும். அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரியே. பிரச்சனை எங்க பெருசாக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடலாம். நீ கொஞ்சம் கம்முன்னு இரு, கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அவ செத்துட்டால இல்லையா? அம்மாடி, அம்மாடி, சிந்து, சிந்து. அப்ப அங்க இருந்து வந்த சத்தம்? அது அவ காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வச்சலா, வச்சலா. சாந்தா, அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. இங்க பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும். ஓகே? உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்ல. அவ எங்கதான் போய் தொலைஞ்சா? என்னவடா நாம தப்பு சொல்ல. எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விஷம் அது எங்க போச்சு? யார் அது? பேசு. ஹலோ. ஹலோ, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? இல்ல. என் பேரு சொன்ன உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அசோகன், தஞ்சாவூர் அசோகன். ஓ, அப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இந்தாடி உன்னோட காதலன் தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு 2 வார்த்தை பேசிடு. பேசுடி. பேசு. ஹலோ. ஹலோ. ஹலோ, என்னங்க? நீங்க என்ன மறந்துருங்க. கண்டிப்பா. நம்ம சேர்ந்து வாழ்ற வரத்தை அந்த கடவுள் கொடுக்கலங்க. ஓ, தெய்வத்துக்கு நன்றி. என்னங்க நான் என் மானத்தை பறி கொடுத்துட்டேங்க. எந்த வருஷம்? உங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். ஓ, வாழ்ந்துட்டா போச்சு. ஒரே ஒரு வேண்டுகோள்,
நான் அவர்கிட்ட தனியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். என்னோட கடைசி ஆசை, ப்ளீஸ். ஏய் வாங்கடா, இது கேளுங்க. அது குளிக்கிறதுக்கு ஒரு குளம் தேடின ஆளுனா. குளிக்கிறதுக்கு குளமா? ஆனா எனக்கு ஒரு கடலையே அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. அதாவது உன்னை விட 100 மடங்கு கோடீஸ்வரன் இந்த ஆளு. பெருமைப்படுறான் இந்த ஆளு. யானை மேல ஒரு கொசு வந்து கடிச்சா என்ன ஆகும் இந்த கிழவனுக்கு தெரியல. எது எப்படியோ இனிமே நீ எனக்கு பயப்படாத. பண்றதுக்கு இனிமே நான் வரவே மாட்டேன். Thank you. நான் இந்த வீட்லயே அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துக்கிறேன். ஓகே. வச்சலா பாரு, அவன் ரொம்ப சங்கடத்தில் இருக்கான். ஸ்ரீதரா. கங்காதரா, அட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நீங்களாம் ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? இல்ல, நான் வரத்துக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அந்த பொண்ணு வேற யார் கூடவோ ஓடி போயிருச்சு. அவ என் பையனை ஏமாத்திட்டா. அவன் எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு. என் பணத்தை எல்லாமே காலி பண்ணது நீங்க தரடா. எல்லாம் என்ன பண்றது? அதுக்கு மட்டும்தான் இங்க குறைச்சல. டேய், அது எங்காவது குப்பை தண்ணியில போய் போடு. டேய் நிலே, குப்பை தொட்டில போட போறானா? கங்காதரா, இந்த கல்யாணம் நடக்கும். எப்படி சொல்ற? உனக்கு சம்மதம்னா நீ நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அது எப்படி நடக்கும்னு சொல்லு ஸ்ரீதரா. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என் மகளோட கழுத்துல உன்னோட பையன் தாலி கட்டட்டும். சம்மதம். முழு மனசோட சம்மதிக்கிறேன். எங்க உன் பொண்ணு எங்க? கூப்பிடு. அவளை கூப்பிடலாம் வேண்டாம், அவ இங்கதான்டா இருக்கா. எங்க? அதோ அங்க. அம்மா கொஞ்சம் இங்க வா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. இனிமே அந்த லாஜிக்கு போனரே நான் தான். சித்தப்பா வெள்ள அடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பெங்காலி ஒருத்தர் கவனிக்காம ஒரு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் சாயங்காலம் பார்ட்டிக்கு மறக்காம வந்துருங்கடா. சீக்கிரம் வந்துருங்க. டேய் நீங்களும் வந்துருங்கடா. எனக்கு என்ன டவுட்னா, அந்த விஷயம் எங்கடா போச்சு? ஆமா, அது என்ன மாமா? ஹாய் மாமா. உண்மையை சொல்லுங்கடா, அந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க? ஐயோ, அதை யார் குடிச்சது? என்னாச்சு? நாங்கள் வேணும்னு செய்யல. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம். நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா. அதை குடிச்சது நான் தான்டா. என்னோட வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரி சரக்கை அடிச்சதே இல்லடா. போனோம் பேசுது. எப்படி தப்பிச்சான் அந்த கிழவன்? அண்ணா, நல்ல வீரி இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலும் ஆள் அவுட்டுன. ஜாக்கிரதை. இங்கே பாடுறா, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு மட்டும் சொன்னா போதும் ப்ளீஸ். ஒரு கன்னியோட கற்ப சூறையாண்ண மகா பாவினா. எல்லாம் என் தலை எழுத்து. இல்லைன்னா மனு கூட ஒரு அழகான வாழ்க்கையை கனவு கண்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் உறுதியா பண்ணுவேன். நான் கட்டின தாலியை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ நீ அப்படி வாழலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு.
என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட உடம்ப முதல்ல தொடுற ஆம்பளை தான் என் புருஷனும் என்ன கண் கண்ட தெய்வமும். அந்த மகா பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தான். சரிதான், நான் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி. அப்படின்னா என் மேல கோவம் எதுவும் இல்லையா? நான் உங்களை மட்டும் கோச்சிக்கவே மாட்டேன். அன்பே என்னங்க? சிந்துவனா சித்துன்னு கூப்பிடட்டுமா? நான் ஒரு பெரிய சித்து ஃபேன். கடவுளே, உனக்கு சித்துவை பிடிக்காதா? பிடிக்காமலையா? என்னோட கண் கண்ட தெய்வமாச்சே சித்து. என்னோட செல்லக்குட்டி சித்து. என்னங்க? என்னுடைய பயம்தான் என்ன எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இல்ல, நீ எனக்கு கிடைச்சதுனால. இப்போ உங்களுக்கு பயம் இருக்கா? இப்ப எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் என்னோட பயத்தை போக்கிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு முத்தம் தரவா? குடு. கொடுத்துருவேன். குடு. சத்தியமா கொடுத்துருவேன்.